காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கோம். வீட்டில் வந்து ஏசி கூலிங் வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக கேஸே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் தண்ணியாக கழட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர்லாம் கொடுத்து அப்புறம் சோப் தண்ணிலாம் போட்டு பார்த்தோம். ஒரு இடத்துல லீக்கு, அப்புறம் இன்னொரு இடத்துலையும் லீக்காக இருந்தது, 2 பக்கம் லீக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வெல்டிங் அடிச்சுட்டு கேஸ் டின்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வெல்டு வச்சு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் கொஞ்சம் உருகி போச்சு. அதனால் வந்து அதுக்கு பதிலாக நாங்கள் டைல்ஸை யூஸ் பண்ணி பின்னாடி பக்கம் வச்சு அதுக்கப்புறம் சேஃப்டியாக கொஞ்சம் நல்லா பற்ற வச்சுட்டு 2 பக்கமும் லீக் ஆகிருந்தது. அதுவும் நல்லா பக்காவாக வெல்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போர்டு மாட்ட வேண்டியது இருக்கும். போர்டையும் மாட்டிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ரஸரில் ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து 400 ப்ரெஷர் வச்சோம். ப்ரெஷர் வச்சோடனே அது வந்து அப்படியே நின்றுச்சு. கொஞ்சம் நேரம் நாங்களும் அப்படியே டீ கடைக்கு போய்ட்டு டீயை சாப்பிட்டு வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் இருந்தது. 2 பக்கமும் வெல்டிங் அடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அது கேஜ் அப்படியே விட்டுட்டு நாங்களும் போயிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 400 வச்சுருப்பேன். 400 அப்படி தான் இருந்தது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம், அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேஸ் இல்லை. அதுக்கப்புறம் அதே கேஸையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டோரையும் தூக்கி மாட்டியாச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் பக்காவாக கூலிங் வந்தது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி ஆகிட்டோம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.